நட்ட நடுலா தீரியில் நட்டலைய போட்டுக்கிட்டு உனப்ப மெல்லேனே நான் சுகமா என்ன குறைய போருக்கு அத்தனைக்கு நான் போருப்பா உன்னை விட்டா எனக்கு யாரு இருக்கா உன்னை சுத்தி வாரே உன்னை சுத்தி வாரே மூச்சதைக்க நானும் கண்ணால் ஒரு சாட போதும் கட்டி கொட்டாடத்தாது தங்கமே தங்கமே கண்ணிலே மயிலாசி துணையுண்டா வழி பார்த்து நான் கொஞ்சம் செம்மையா இருக்குல்ல. சூப்பரான பிறந்தநாள் பரிசுங்க. எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காரு மனுஷன். சீரியஸ்லி அவர் எவ்வளோ டீப்பா இவங்களை லவ் பண்ணா எவ்வளோ எஃபோர்ட் போட்டு இவங்களுடைய ஒரு ஆசையான ஃப்ளைட்ல போகணும் அப்படின்ற இந்த ஆசையை நிறைவேற்றி வச்சிருப்பாரு. பார்க்கும்போதே அவ்வளோ அழகா இருக்குல்ல. நம்மளும் நமக்கு பிடிச்ச நம்ம காதலிக்கக்கூடியவங்களுக்கு இப்படி சர்ப்ரைஸ்லாம் பண்ணி நிறைய ஸ்பெஷலான விஷயங்கள் பண்ணியிருப்போம். அவங்களுக்காக நிறைய எஃபோர்ட் போட்டிருப்போம். அப்போ அவங்க ஒரு சந்தோஷத்தை ஃபீல் பண்ணுவாங்கல்ல, அந்த சந்தோஷம் நமக்கும் கிடைக்கும். அதுக்கு ஈடுணையே எதுவுமே கிடையாது. அப்படிதான் இங்க கணவர் தன்னுடைய மனைவிக்கு பிறந்தநாள் பரிசா இப்படி ஒரு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காரு. நைட்டு 12 மணிக்கு சூப்பரா பர்த்டே செலிப்ரேட் பண்ணது மட்டும் இல்லாம வைஃபுடைய ஒரு ஆசையான ஃபிளைட்ல போகணும் அப்படின்றதையும் நிறைவேற்றி வச்சிருக்காரு. கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு ஃபிளைட்ல போயிருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகா இந்த பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணி ரொம்ப கியூட்டா இந்த ஃபேமிலி மொத்தமா கிளம்பி சென்னைக்கு வராங்க. அதுவும் ஃபிளைட்ல வந்ததுக்கு அப்புறமா கடைசியில் அவங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் என்னன்னா குஷ்பு மேமையும் பார்த்து அவங்களோடையும் போட்டோ எடுத்திருந்திருக்காங்க. அது எல்லாத்தையுமே இந்த வீடியோல அழகா கொலாஜ் பண்ணி ரொம்ப ரொம்ப சூப்பரா இதை ஷேர் பண்ணிருக்காங்க. பார்க்கும்போதே அவ்வளவு அழகா இருக்கு. கண்டிப்பா நம்மளே அறியாம நம்ம முகத்துல ஸ்மைல் வர ஆரம்பிச்சிருக்கோம் இந்த வீடியோ பார்க்கும்போது. எனிவேஸ் இந்த வீடியோவை ராஜேஷ் பிரியா அப்படின்ற பேஜ்ல இருந்து ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என்ன கொலைய போடுக்கு அத்தனைக்கு நான் போருப்பா உன்னை விட்டா எனக்கு யாரு இருக்கா உன்னை சுத்தி வாரே உன்னை சுத்தி வாரே மூச்சதைக்க நானும் கண்ணால் ஒரு சாட போதும் கட்டி கொட்டாடத்தாது தங்கமே தங்கமே கண்ணிலே மயிலாசி துணையுண்டா வழி பார்த்து நான் கொஞ்சம் கண்ணிலே தாங்கி எனக்காடுதா இன்னும் முகம் பார்த்து சொன்ன உனக்காக